தினம் பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கருணையுடன் நடிப்பார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிணேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகா குருவே நமக. மாந்திரிக மார்க்கங்களை பற்றி பேசியிருக்கோம், தாந்திரிக மார்க்கங்களையும் பேசுகிறோம், உபாசனா மார்க்கங்களை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு வரோம். இந்த மாந்திரிக மார்க்கங்கள்லையும் தாந்திரிக மார்க்கங்கள்லையும் ஒரே மந்திரத்தை பயன்படுத்துகிற வழக்கமும் உண்டு. அது மாந்திரிகர்கள் குறிப்பிட்ட காரிய சாதனைக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பத்மாவதினி யட்சினி மந்திரத்தை சொல்லலாம். இந்த பத்மாவதினி யட்சினி மந்திரம் உபாசகர்களாக இருந்தால் அவர்கள் கேட்காமலேயே நன்மையை செய்யும். ஆனால் மாந்திரிக மார்க்கத்தில் என்னென்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கும். இந்த பத்மாவதி யட்சினியை சித்தி பண்ணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பச்சை பாம்பில் நெய் எடுத்து அதை இருட்டு அறையில் அமாவாசையில் விளக்கா போடுவாள். அந்த விளக்கை ஏற்றின உடனே பார்த்தீங்கன்னா அந்த அறை முழுக்க பச்சை பாம்பாகவே நெளிகிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். இந்த விளக்கு அணைச்சிட்டிங்கன்னா அதை மறைஞ்சிடும். அதே மாதிரி தேளை அறையெங்கும் தேளை காட்டுறது. அந்த அறை முழுக்க தேளாக நெளியும் அந்த விளக்கு ஏற்றின உடனே. இது மாதிரி ஒரு சித்து இந்திரஜாலம் சொல்லுவான், மகேந்திர ஜாலம். இந்த ஜாலங்கள் எல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பெரும் பலன் சித்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த பத்மாவதி யட்சினி மந்திரம். இந்த பத்மாவதி யட்சினியை சித்தி செய்தவர்களுக்கு இந்த ஜாலங்கள்லாம் எளிதில் விடும். மகேந்திர ஜாலம் சொல்லுவான். ஒரு யானையை வர வைக்கிறது, அதே மாதிரி ஒரு பெரிய கட்டடத்தை கூட மறைய வைக்கிறது, நினைத்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி நினைத்த வேகத்தில் வருது, சுவாமி பிரசாதங்களை நாம் இருந்த இடத்துலேருந்தே வருது, திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம், நினைத்த இடத்துலேருந்தே அந்த பொருட்களை வர வைக்கிறது, 3 காலமும் சொல்கிறது. அதேமாரி சாதகர்கள் மனசில் என்ன நினைச்சாலும் அவங்க என்ன நினைச்சாலும் நினைத்ததை சொல்கிறது. இது எல்லாமே இந்த பத்மாவதி யட்சினி மந்திரத்தால் முடியும். உபாசனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்தை உபாசிக்கக்கூடியவர்களுக்கு நினைத்த காரியங்கள்
நினைக்காமலேயே நடக்கும். இவன் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறானோ அதை நினைக்கவே வேண்டாம். இந்த சாதகனுக்கு எது நல்லதோ அது தானே நடக்கும் சொல்லலாம். இந்த பத்மாவதி யட்சினி மந்திரம் இந்த இதில் தொலைக்காட்சியில் வருது பாருங்க, அதை அப்படியே நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் பின்னால் சொல்லிகிட்டே இருக்கோம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் நமோ பகவதி சுவர்லோக வாசினி சௌம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் யக்ஷகுல நாயகி பத்மாவதியை மம வசம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் நமோ பகவதி சுவர்லோக வாசினி சௌம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் யக்ஷகுல நாயகி பத்மாவதியை மம வசம் குரு குரு ஸ்வாஹா. இந்த இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இதை நல்லா பார்த்தீங்க இல்லையா ஸ்க்ரீனில். இந்த மந்திரத்தை அப்படியே தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கலாம். இதுக்கு குருமுகம் கட்டாயம் அவசியம். குரு இல்லாமல் இந்த மந்திரத்தை சித்தி பண்ண முடியாது. குருமுகம் அவசியம். இந்த மந்திரம் குறிப்பாக ஜோதிடர்களுக்கு ஒரு மிகுந்த பலன் தரக்கூடியது. 3 காலமும் அறிய இந்த மந்திரம் ஜோதிடர்களுக்கு பலன் தரக்கூடியது. இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு வாக்கு பலித்தம் இருக்கும், நடந்ததை அறியக்கூடிய சக்தி இருக்கும், எடுத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய வரம் கிடைக்கும். இந்த பத்மாவதி யட்சினியை உபாசிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இந்த யட்சினியை தொடர்ந்து வாசனை பூக்கள் வீசக்கூடிய தோட்டத்தில் 9 நாள் ஜபம் செய்தால் தேவி அருள் கிட்டும். அதாவது 1 லட்சம் ஜபித்த பிறகு பிரயோகம்னு சொல்வார். குருமுகமாக மந்திர உபதேசம் வாங்கி 1 லட்சம் ஜபித்த பிறகு வாசனை பூக்கள் இருக்கக்கூடிய தோட்டங்களில் நந்தவனத்தில் ஜபித்தால் தேவி நேரில் பிரசன்னமாவால் சொல்லியிருக்கு. இதை தவிர வாசனை பூக்களால் இந்த எந்திரத்தை வழிபாடு பண்ணலாம். பத்மாவதி யட்சினியை வச்சு அந்த எந்திரத்தை இருந்து பிராணபிரதிஷ்டை செய்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இந்த எந்திரமும் மந்திரமும் தெய்வமும் குருவும் வெவ்வேறு அல்ல. எந்திரம், மந்திரம், தெய்வம், குரு இது 4மே ஒரே நேர்கோட்டில் வந்தால் தான் இந்த மந்திரம் சித்திக்கும். அப்படி மந்திரம் சித்தித்த பிறகுதான் பிரயோகம் பண்ணலாம். அப்படி பிரயோகம் பண்ணாதான் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். புலர்ச்சனம்னு உண்டு, இதுக்கும் புலர்ச்சனம் உண்டு, இந்த ஜப சமர்ப்பணம் உண்டு. இதெல்லாம் முறையாக அறிஞ்சு ஜபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது குருமுகமாக அறியணும்னா நீங்கள் கோயிலில் போய் அர்ச்சகர்கிட்ட கேட்கறது இதில் அப்படி இல்லை. இதை பத்மாவதி யட்சினியை நன்கு ஜபித்த அனுபவம் வாய்ந்த குருமுகமாக இது அறிய வேண்டியது அவசியம். இந்த பாம்பு வர்றது, தேள் வர்றது எல்லாம் மாந்திரிக மார்க்கம், தாந்திரிக மார்க்கம். அது குரு மார்க்கம் அல்ல, உபாசனா மார்க்கம் இல்லை. அது ஜனங்களை ஏற்படுத்தக்கூடிய தன் சக்தியை வெளிப்படுத்த சாதகர்கள் செய்யும் வழிமுறை. ஆனால் இது உபாசனா மார்க்கத்துக்கு ஏற்றதல்ல. இது தானே நடந்தால் உபாசனை. அதனால உபாசிக்கக்கூடியவர்களுக்கு தெய்வ அருள் தானே கிட்டும். அதனால மாந்திரிக சித்திகளை நம்பாமல் தெய்வ சித்தியை அதிகம் நம்பணும். பக்தியும் தெய்வத்து மேல வச்ச நம்பிக்கையும் தான் சாதகனை கை தூக்கி விடும்.